நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே இறைவனை தொழுது வணங்கியவர்களாக அவனது ஆலயத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பிலே நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே காணப்பட்ட எல்லா வகை பாகுபாடுகளையும் ஒழித்து ஒரு சமநீதி கண்ணோட்டத்தை மக்களிடையே நிறுவினார்கள் என்பதை பார்த்தோம். எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த குற்றத்திற்குரிய ஆதாரம் இல்லை என்றால் அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. அதுவே தான் பெற்றெடுத்த சொந்த மகளாக இருந்தாலும் அவர்கள் செய்த குற்றத்திற்கு தக்க ஆதாரம் இருக்கும் என்றால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப இயலாது. இதுதான் நபிகள் நாயகம் அந்த மக்கள் மத்தியில் சொன்ன நீதி. இங்கு தம்முடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நியதியின்படிதான் ஆட்சி செய்யப்படுவார்கள், உண்மையின்படிதான் அவர்கள் ஆட்சி செய்யப்படுவார்கள். அந்த நீதிதான் அவர்களை நிர்வகிக்குமே ஒழிய என்னுடைய மகள் என்பதற்காக ஒரு சட்டம், எனக்கு விருப்பமானவர் என்பதற்காக இன்னொரு சட்டம், எனக்கு வேண்டாதவர் என்னுடைய வெறுப்பிற்குரியவர் என்றால் அவர்கள் செய்த குற்றத்திற்கு ஆதாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை கூட பார்க்காமல் அவர்களை தண்டிப்பது, இந்த போக்கெல்லாம் இங்கே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறையில் அந்த போக்கிற்கு இடமில்லை என்பதை தெளிவுபட நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வகையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உத்தரவாக கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான். 4வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, குனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ், நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராக அல்லாஹ்விற்கு சாட்சி சொல்பவர்களாக மாறிவிடுங்கள். நீதியை நிலைநாட்டணும். அல்லாஹ் எந்த உண்மையை எந்த நீதியை உங்களுக்கு சொன்னாலும் அதற்கு நீங்கள் சாட்சியா இருக்கணும். அவ்வாறு நீங்கள் அல்லாஹ் சொன்ன நீதிக்கு சாட்சியாக இருக்கின்ற பொழுது அது உங்களுக்கே எதிரானதாக கூட இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், உலவு அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கே எதிரானவையாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் சொன்ன உண்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள். அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கு எதிரானவையாக இருந்தாலும் சரி, ஒல் அக்ரபீன், நெருங்கிய உறவுகளுக்கு எதிரானவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லக்கூடிய நீதியையும் உண்மையும் தான் நீங்கள் நிலைநாட்ட வேண்டுமே ஒழிய உண்மை எங்கே இருக்கிறதோ நீதி எங்கே இருக்கின்றதோ அதன் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டுமே ஒழிய உங்களுக்கு விருப்பமானவர்கள் இன்னொரு பக்கம் நீதிக்கு உண்மைக்கு மாற்றமான பக்கம் நிற்பார்கள். அந்த நீதி அல்லாஹ் சொல்லுகிற நீதி உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருக்கும், உங்களுக்கே எதிராக இருக்கும், உங்கள் இரத்த பந்த உறவுகள் நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருக்கும். அப்படி எதிராக இருந்தாலும் இறைவன் சொன்ன நீதியின் பக்கம் தான் நீங்கள் நிற்க வேண்டும். அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நீங்கள் நீதியாக நடக்காமல் இருப்பதற்கு உங்கள் மனோயிச்சையை பின்பற்றி விடாதீர்கள். நீதியாகத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமா உங்கள் மன விருப்பத்தை, உங்களுடைய சுய கருத்தை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப உண்மையின் பக்கம் தான் நிற்க வேண்டும். அந்த உண்மையின் பக்கம் தான் நீதி நிற்கிறது. நீதிக்கு மாற்றமாக யார் இருந்தாலும், பெற்றோர் இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், நெருங்கிய இரத்த பந்த சொந்த பந்த உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய சுய கருத்தை நீங்கள் பின்பற்றி விடக்கூடாது. இது ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் சொன்ன உத்தரவு. இந்த உத்தரவின்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசான் என்கிற இறைவனின் நியாயத்தின் அடிப்படையில், நீதி நேர்மையின் அடிப்படையில் தம்முடைய ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள். உண்மை எங்க இருக்குன்னு பார்த்தாங்க. தன்னுடைய சொந்தம் பந்தம் அதையெல்லாம் நபிகள் நாயகம் பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முறை குறித்து ஏராளமான செய்திகளில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் உண்மைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய தங்களுடைய சொந்த பந்தங்கள் என்பதற்கான ஒரு சலுகையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்க்கவே கிடையாது. முஸ்லிம்ல 1790வது இலக்கத்தில் பதிவான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சதக்காவை வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க சதக்காவை வசூலிக்க செல்கின்ற பொழுது ஒரு 3 நபர்கள் சதக்காவை தரமாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க தமிழ் முஸ்லீம்லேயே போய் பார்க்கலாம். முஸ்லீம்ல 1790 அந்த நம்பரை நீங்கள் பார்க்க இயலும்.
3 நபர்கள் சதக்காவை நாங்க தரமாட்டோம்ங்கிறாங்க, மறுக்கிறாங்க. உமர் அவர்கள் வசூலிக்க வருகின்ற பொழுது கொடுக்க மறுக்கிறார்கள். யார் அந்த 3 நபர்கள்? மனஅ இப்னு ஜமீல் வ ஹாலித் இப்னுல் வலீத் வல் அப்பாசு அம்மு ரசூலில்லாஹ். இப்னு ஜமீல் என்பவர், அவர் ஒரு ஆள். இப்னு ஜமீல் என்பவரும் சதக்காவை கொடுக்க மறுக்கிறார். ஹாலித் இப்னுல் வலீத், நம்ம அதிகமா கேள்விப்பட்ட நபித்தோழர், பிரபலியமான நபித்தோழர், அந்த ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சதக்காவை கொடுக்க மறுக்கிறார். வல் அப்பாசு அம்மு ரசூலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களும் சதக்காவை கொடுக்கிற இந்த 3 நபர்கள் உமர் அவர்கள்ட்ட சதக்காவை கொடுக்க மறுக்கிறாங்க. இதை உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க நம்மள ஒரு வேலைக்கு அனுப்புனீங்க, எல்லாத்தையுமே வசூலிச்சோம், இந்த 3 பேர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்று உமர் அவர்கள் நபிகள் நாயகத்திடம் சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் கவுண்டர் கொடுக்குறாங்க, பதில் சொல்றாங்க, மா என்கிமு இப்னு ஜமீல், இப்னு ஜமீல் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சரியில்லையே. இல்லா அன்னஹு கான ஃபகீரன், அவர் முன்பு ஏழையாக இருந்தார். ஃபஅக்னாஹு ஃபஅக்னாஹுல்லாஹு, அல்லாஹ் இப்போது அவரை பணக்காரனாக மாற்றி விட்டானே. முன்னால கஷ்டப்பட்டார், ஜக்காத்து கொடுக்கிற நிலையில் அவர் இல்லை, இப்போது அல்லாஹ் அவரை தன்னிறைவு பெற செய்து விட்டான். அல்லாஹ் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது சரியில்லையே, இப்னு ஜமீல் ஏன் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்று இப்னு ஜமீல் அவர்கள் கொடுக்க மறுப்பதை நபிகள் நாயகம் குறை கண்டார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா ஹாலிதுன், ஹாலித் அவர்களை பொறுத்தவரை, ஹாலித் இப்னுல் வலீத் அவர்களை பொறுத்தவரை, இன்னக்கும் தௌலிமூன ஹாலிதன், நீங்க தான் தப்பா போய் ஹாலிதிட்ட போய் கேட்கறீங்க, நீங்க அவர்கிட்ட போய் கேட்டிருக்கவே கூடாது, அவரிடம் கேட்டது தவறு. ஏன்? நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, ஹாலித் அவர்களை பொறுத்தவரை அது இஹ்தபஸ அத்ராஅஹு வ அஅதாதஹு ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் தம்முடைய போர் கவச ஆடைகள், இன்ன பிற போருக்கு சம்பந்தமான தளவாடங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்து விட்டார். அவர்கிட்ட என்ன இருக்கு நீங்க போய் ஜக்காத்து கேட்கறதுக்கு? அவர் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டார். போருக்கு தேவையான கவச ஆடைகள், குதிரைகள், இன்ன பிற தளவாட பொருட்கள் எல்லாவற்றையும் ஃபீ ஸபீலில்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டார். அவர் ஜக்காத்து கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப அவரிடம் நீங்கள் போய் கேட்டிருக்க கூடாது, ஹாலித் இப்னுல் வலீத் அவர்களிடம் நீங்கள் கேட்டதே தவறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களுக்கு ஹாலித் அவர்கள் சம்பந்தமான இந்த பதிலை சொன்னார்கள். அடுத்து 3வது அப்பாஸ், இதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தகப்பனார். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கிறார் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லாவும் அப்பாஸ் அவர்களும் ஒரே தகப்பனாருக்கு பிறந்தவர்கள், அப்துல் முத்தலிபினுடைய வாரிசுகள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தகப்பனார் அப்பாஸ், அவர்கள் கொடுக்காதை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் விளக்குறாங்க, அம்மல் அப்பாசு, அப்பாஸை பொறுத்தவரை ஃபஹிய அலைய, அவர் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, அதையும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அது ஏன் பொறுப்பு, என்கிட்ட வாங்கிக்கங்க. அந்த ஒரு பங்கு மட்டுமல்ல, ஃபஹிய அலைய ஓ மிஸ்லுஹா ஓ மிஸ்லுஹா மஅஹா, அது போன்ற இன்னொரு மடங்கும் என்னை சார்ந்தது. அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பங்கையும் தரமாட்டேன்னு சொல்றாருல, அதுக்கு ஃபைன், அதுக்கு அபராதம். அவர் தரமாட்டேன் என்று சொன்னதற்காக வேண்டி அவர் தர வேண்டிய பங்கை போன்ற இன்னொன்று, அதையும் என்னிடம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அதுக்கு நான் பொறுப்பு. அப்பாஸ் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெரிய தகப்பனாருக்கு தான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். பொறுப்பெடுத்துக் கொண்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஏன் பொறுப்பெடுக்கணும், அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்றாங்க, அம்மா ஷார்த்த, உமர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, அண்ணா அம்மர் ரஜுலி, ஒரு மனிதனுடைய சித்தப்பா பெரியப்பா தந்தையுடன் உடன் பிறந்த நபர்கள் இருக்கிறார்களே, அவர் சின்வு அபிஹி, அவர் தந்தையை போன்றவர். நம்முடைய தந்தைக்கு என்ன அந்தஸ்தோ, நம்முடைய தகப்பனாருக்கு எந்த அந்தஸ்தோ, மார்க்கத்தின்படி அதே அந்தஸ்து அதே உரிமை யாருக்கும் இருக்கிறது. சிறிய தந்தை பெரிய தந்தை, அவங்க தந்தை போலத்தனப்பா சின்னத்தா பெரியத்தா எல்லாருமே, அது உங்களுக்கு தெரியாதா? அதனால என்னுடைய பெரிய தந்தை கொடுக்க வேண்டியதை நான் தர்றேன், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஃபைன், அபராதம், எவ்வளவு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு, அதையும் நான் தந்து விடுகிறேன், அது என்னுடைய பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும். பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஒரு சட்டம், என்ன, வசதி உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், அந்த சதக்காவை வசூலித்து ஒன்று திரட்டி ஏழை எளிய மக்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும், இது ஒரு சட்டம். இந்த சட்டத்துல தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட வசூலிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, என் குடும்பத்து வீட்டார்களுக்கெல்லாம் போயிடாதீங்க, என் பெரிய தந்தை வீட்டாருக்கு போகாதீங்க, அவங்களாம் தரமாட்டாங்க, நாங்க தரமாட்டோம், ஏனைய செல்வந்தர்கள் தான் தரணும், அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அவருடைய பெரிய தகப்பனார் வீட்டுக்கும் செல்கிறார்கள்,
அவர் தர மறுக்கின்ற பொழுது அது என்னுடைய பொறுப்பு என்கிறார்கள். தர மறுத்ததுக்கு ஃபைன் போடுறாங்க, அபராதம் போடுறாங்க. அப்ப தன்னுடைய குடும்பத்தாரை, தன்னுடைய பெரிய தகப்பனார், சிறிய தகப்பனார் போன்ற எந்த குடும்ப உறுப்பினர்களையும் இந்த சட்டத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கு செய்யவில்லை. அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, எல்லாத்தையும் தகுதி உள்ள அனைவரிடம் இருந்தும் வசூலித்து வாருங்கள். இதான் சட்டம். இந்த சட்டத்திலிருந்து நபியின் குடும்பத்தாருக்கு எந்த விதிவிலக்கும் இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்றைக்குள்ள ஆட்சி முறை இந்த நீதியின்படி செய்யப்படுகிறதா? ஐடி ரைடுலாம் போறதை பார்க்கலாம். இங்க மார்க்கு சக்காத்து சதக்கா வசூல் அனுப்புறாங்கல்ல, இது வரி வசூலிக்கிற மாதிரி இன்றைக்குள்ள காலகட்டத்தில் என்ன, ஐடி வசூலிக்க எங்க போவாங்க? ஐடி ரைடு எங்க நடக்கும்? எல்லா செல்வந்தர்கள்ட்டையுமே நடக்குமா? ஆட்சிக்கு எதிராக யார் யார் கருத்து சொல்றார், ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் யார், கரெக்டா அவங்க வீட்டுக்கு தான் போகும். இந்த ஐடி ரைடு, சிபிஐ விசாரணை, ஏனைய ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே யாரை நோக்கி போகிறது? ஏன் ஆட்சியில உள்ளவர்கள்லாம் ஊழல் செய்வதே கிடையாது, எல்லாம் பரிசுத்த ஆத்மாக்களா? ஆட்சியில உள்ளவர்கள்லாம் கோடிக்கணக்கா சொத்து சேர்க்கிறது இல்லையா, முறைகேடு பண்றது இல்லையா? எல்லாரும் முறைகேடு செய்கிறார்கள். ஊழல், முறைகேடு, இதுல எல்லாம் ஆளும் கட்சி எதிர்கட்சிங்கிற பாகுபாடே இல்லை, அனைவரும் செய்கிறார்கள். அனைவரும் செய்கிறார்கள் என்பது நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும். தெரிந்த போதிலும் கூட நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிந்தது சிபிஐக்கு தெரியாதா? நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிந்தது ஐடிக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஐடி எங்க செல்வார்கள்? எதிர்கட்சி எம்எல்ஏ, எதிர்கட்சி எம்பி, மத்திய ஆளும் அரசுக்கு அல்லது மாநில அரசுக்கு எதிராக யார் கருத்து சொல்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் தங்களின் கீழ் உள்ள அதிகார அமைப்புகளை ஏவி விடுவார்கள். அதெல்லாம் நடக்குது. தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் தம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிபிஐ எல்லாம் அனுப்பி வைப்பாங்களா? அதை அனுப்பி வைக்க மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பாருங்க, ஜக்காத்து வசூலிக்கக்கூடிய சதக்கா வசூலிக்கிறதே தம்முடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. தரலன்னா அது எப்படி தராம போறாங்க? அதுக்கு அபராதம் விதிக்கிறார்கள். தன்னுடைய பெரிய தகப்பனார் என்பதற்காக வேண்டி அதை நான் தர்றேன் என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்த நீதியின் முறை. அல்லாஹ் சொன்ன மீசான் என்கிற நீதி தராசின் அடிப்படையிலான ஆட்சி நிர்வாகம். நீங்க மற்றும் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இதே போல திருமிதில 3087 நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையின் போது பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதுல சொன்னாங்க, அலா வைன்ன குள்ள ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தஹ்த கதமைய மௌதுஉன், என்னுடைய இரு கால் பாதங்களுக்கிடையே புதைக்கப்பட்டு விட்டது. இனிமே அறியாமை கால பழக்க வழக்கம்லாம் இருக்கக்கூடாது. மக்காவில் ரசூலுல்லாஹ் அறிவு பண்றாங்க. அறியாமை கால பழக்க வழக்கம், அறியாமை கால கொலைகள், அறியாமை கால கொள்ளைகள் எல்லாமே ஐயாமுல் ஜாஹிலியத்துல என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே சாப்டர் க்ளோஸ். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஒரு ஃபினிஷிங் பண்ணி விடுறாங்க. மதீனாவில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மக்காவில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் அங்குள்ள புதிய புதிய ரூலிங் வரணும். அப்ப புதுசா எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணுவதற்கு முன்பாக சொல்கிறார்கள், நம்ம கண்ட்ரோல்ல வர்றதுக்கு முன்னால வரையிலை ஐயாமுல் ஜாஹிலியத்துல மக்காவில் என்னென்ன நடந்துச்சோ எல்லாம் க்ளோஸ். மூட நம்பிக்கைகள் அனைத்தும் க்ளோஸ். கொலை அதுவும் க்ளோஸ். அதுக்கு பலிக்கு பலி வாங்குறது அதெல்லாம் கிடையாது. அதுல உள்ள வட்டி அதெல்லாம் கிடையாது. இனிமே வட்டி யாரும் வாங்கிட்டு இருக்க கூடாது. என்ன கொலை பண்ணிட்டா அவனுக்கு நான் திருப்பி கொலை பண்ண போற அறியாமை காலத்துல உள்ள கணக்கு வழக்கு எல்லாமே முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இப்பத்துல இருந்து புதுசா கணக்கு ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்போ ஒரு சட்டம் சொல்லும் பொழுது சில நேரங்கள் அந்த சட்டம் நம்மளையும் பாதிக்கும், நமக்கே எதிராக வந்து நிற்கும். அதான் அல்லாஹ் சொன்னால உலகு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கே எதிரானவையாக இருந்தாலும் சரி அதை செயல்படுத்தணும் நல்லா சொன்னான்ல. நபிகள் நாயகம் இப்படி சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரே இதுல பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? அறியாமை காலத்தில் உள்ள திமாஉல் ஜாஹிலியத்தி மௌது, அறியாமை காலத்தினுடைய ரத்த பலிகள் அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரத்த பலிலாம் வாங்கக்கூடாது. கொலைக்கு கொலை அது அறியாமை காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை இப்போ உட்காந்துக்கிட்டு நீங்க கணக்கு கேட்கக்கூடாது, இனிமே புதுசு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவ்வளவு தமின் அவ்வளவு மின் திமாஇனா தமு இப்ன ரபிஆ இப்னில் ஹாரிஸ், இந்த கொலையில முதலாவதாக தள்ளுபடி செய்யறது என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ரபியா இப்னுல் ஹாரிஸினுடைய கொலையை நான் தள்ளுபடி செய்கிறேன், அதுக்கு பலி நாங்க வாங்க மாட்டோம், தள்ளுபடி பண்றோம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அப்ளை பண்றாங்க. கொலைக்கு கொலைங்கிறது இனிமே புதுசா வரக்கூடிய சட்டம். அறியாமை காலத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறதுங்கிறாங்க.
தள்ளுபடி செய்யும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை சொல்லி அவரை கொலை செய்ததற்கு பழி வாங்கணும்ல, பழி வாங்க மாட்டோம், அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று தம்முடைய குடும்பத்திலிருந்து அதை ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி வட்டியையும் தள்ளுபடி செய்தார்கள். வட்டியெல்லாம் கிடையாது, வட்டியெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அறியாமை காலத்தில் கணக்கு வழக்கு கொடுத்து வட்டி தர வேண்டியதெல்லாம் இருக்குமே பல வியாபாரிகளுக்கு. அதுல ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸே பெரிய வியாபாரி, அவர்கிட்ட பல குடுக்கல் வாங்கலாம் இருக்கு, அவருக்கு வர வேண்டிய வட்டி பணங்கள்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என்னுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸுக்கு தர வேண்டிய வட்டி அனைத்தும் தள்ளுபடி, முடிஞ்சு போச்சு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. என்னுடைய பெரிய தகப்பனாருக்கு யார் யாரெல்லாம் நீங்க வட்டி கொடுக்கணுமோ அது கிடையாது, வட்டி முடிந்து விட்டது, தள்ளுபடி ஆகிவிட்டது, அந்த ரிபாவை யாரும் தர வேண்டியதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. திருமிதியில 3087வது இலக்கத்தில் பதிவான செய்தியா பார்க்கிறோம். இதுல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மையை பாருங்க. ஒரு சட்டம் சொல்லும் பொழுது அது தன்னையே பதம் பார்க்கிறது, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையே பதம் பார்க்கிறது. இருந்த போதிலையும் ஒரு சட்டம் சொல்லும்போது தம்முடைய குடும்பத்தார் தன்னிலிருந்தே அந்த சட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள். தங்களுக்கு எதிரானவையாக இருந்தாலும், தம்முடைய குடும்பத்தாருக்கு எதிரானவையாக அந்த சட்டம் இருந்தாலும், அதில் சில பாதிப்பு இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதி. இன்றைக்கு அப்படி ஆட்சியாளர்கள் இருப்பது கிடையாது. ஒரு சட்டம் சொன்னால் அந்த சட்டத்தில் ஆட்சியாளர்கள் தங்களை பொருத்திக் கொள்கிறார்களா? தங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த சட்டம் இல்லைங்கிறாங்க, தங்களுக்கு அந்த சட்டம் இல்லைங்கிறாங்க. ஏராளமான விஷயங்கள்ல நீங்க பாருங்க. இப்ப பொதுவா பெரிய பெரிய ஆட்சியாளர்கள்லாம் போக வேண்டியதில்லை. இப்ப ஹெல்மெட் போடாம போனோம்னா பிடிச்சிடுறாங்க. சரி, இதே ஒரு கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கும், ஒரு கட்சியினுடைய போராட்டம் நடக்கும், ஒரு கட்சியை சார்ந்த மக்கள் பெருந்திரளா இங்கிருந்து நடந்து வாகனத்தில் போய்கிட்டு இருப்பாங்க, வாகன பேரணி நடக்கும், ஹெல்மெட் போடாம போவாங்க, பிடிப்பாங்களா? அப்ப பிடிக்கிறது இல்லை. யாரை மட்டும் சாமானிய ஹெல்மெட் போடாம போனா விரட்டி விரட்டி பிடிக்கிறது. பெரிய பெரிய ஹீரோ விஷயத்தையெல்லாம் யார்கிட்ட காட்டுவாங்க? ஒரு சாமானியன்ட்ட காட்டுவாங்க. அவர் நிற்காம போயிட்டான்னு வைங்க, கம்பு எடுத்து டயர்ல விட்டுருவாங்க, அவன் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து, இப்படியான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ அது மாதிரி உள்ளதை ஒரு ஹெல்மெட், சாமானியன் ஹெல்மெட் போடாமல் போகும்போது விரட்டி விரட்டி பிடிக்கக்கூடிய காவல்துறை, கட்சி சார்ந்த நபர்கள் ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிக்கிறாங்களா? ஏன் பல நேரங்களில் காவல்துறை அதிகாரிகளே ஹெல்மெட் போடாமல் போகிறாங்களே, காவல்துறை அதிகாரிகளே ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது போன்ற காவல்துறை அதிகாரிகளை பிடிக்கிறார்களா? கிடையாது. இப்படி ஒன்னொன்னையும் பாரபட்சம் ஒரு சட்டம் சொல்லுவாங்க, அந்த சட்டத்தில் எங்களுக்கு ஹெல்மெட் போட்டு போகணும்னு ஒரு சட்டம் எங்களுக்கு இல்லை, காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு இல்லை, ஆட்சியாளர்களுக்கு இல்லை. கார்ல கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, கண்ணாடியை மறைக்கிற விதமா, உள்ள யார் இருக்கிறாங்கன்னு தெரியாத மறைக்கிற விதமா கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு வாங்க. சரி, நல்லதுதான், உள்ள யார் இருக்கிறாங்கன்னு தெரியணுங்கிறது நல்லது. ஆனா அந்த கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுங்கிற சட்டம் எல்லாத்துக்குமா? விஐபிகளுக்கு கிடையாது, எம்எல்ஏ எம்பிகளுக்கு கிடையாது, பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்கல்ல, பணக்கார வீட்டு பிள்ளைகள், அவங்களுக்கு கிடையாது. அப்ப இது என்ன சட்டம்? ஒரு சட்டம்னா அது எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கணும். என்ன சட்டத்தை பாஸ் பண்றோமோ எல்லாருக்கும் அதுதான். பெரிய பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் இதுதான் சட்டம், எங்களுக்காக இருந்தாலும் இதுதான் சட்டம், அப்படி சொல்லணும். அப்படி சொல்றது இல்லை. கொடி கட்டக்கூடாதுங்குவாங்க, பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடாதுங்குவாங்க. சிறிய சிறிய கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் அதனை சொல்வார்கள். ஆளுங்கட்சி அவர்கள் சார்பாக ஏதேனும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த எங்க பார்த்தாலும் கொடியாரும், எங்க பார்த்தாலும் பிளக்ஸ் பேனர். நீதிமன்றத்துக்கு முன்பாகவே கொடிகளை கட்டி விடுவார்கள். கொடியெல்லாம் கட்டக்கூடாதுன்னு உத்தரவிடுறதே நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாகவே கொடி கட்டி இருப்பாங்க. பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதே நீதிமன்றங்கள் தான். அந்த நீதிமன்றங்களுக்கு முன்பாகவே பெரிய பெரிய பிளக்ஸ் பேனர் வைப்பார்கள். அப்ப இதை கண்டிக்கிறது யாரு? இதை தடுக்கிறது யாரு? இது என்ன நீதி? இங்க நீதியின்படி என்ன நடக்குது? ஒரு சின்ன ஒரு சட்டம் சொன்னா அந்த சட்டத்தை குறிப்பிட்ட ஒரு சாராருக்குன்னு பிரிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த சட்டம் இல்லை, நாங்க எங்கனாலும் பொதுக்கூட்டம் நடத்துவோம், நாங்க எங்கனாலும் மாநாடு போடுவோம், நாங்க எல்லா இடங்களையும் பிளக்ஸ் வைப்போம், பேனர் வைப்போம், நாங்க எல்லா இடங்களையும் கொடி கட்டுவோம். அப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த எந்த சட்டமும் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இது நீதியா? நபிகள் நாயகம் அப்படி இல்லை. என்ன சட்டத்தை பாஸ் பண்ணாங்களோ, அறியாமை காலத்தில் நடைபெற்ற கொலைகள் அதனுடைய பழி தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். அதை நான் என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டாங்க. அறியாமை காலத்தில் உள்ள வட்டி அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். அது என் குடும்பத்திலிருந்து, என் பெரிய தந்தைக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை யாரும் தராதீர்கள், அதெல்லாம் தள்ளுபடி, அந்த கணக்கு அழிங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கணும் நீதிங்கிறது. ஒரு நீதிமிக்க ஆட்சியாளர் தம்முடைய நீதியை உலக மக்கள் அனைவரும் அறியும் வகையில் செயல்படுத்த வேண்டும். இங்கே யாரும் நாங்கள் பாரபட்சமாக நடத்தப்படவில்லை,
பணக்காரன் எப்படி நடத்தப்படுகிறானோ அப்படித்தான் நானும் நடத்தப்படுகிறேன் என்று ஒரு ஏழை உணரணும். அதிகாரம் மிக்கவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்களோ அப்படித்தான் தானும் நடத்தப்படுகிறேன் என்று ஒரு சாமானியன் உணரணும். அந்த வகையில நீதிமிக்க ஒரு ஆட்சி, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி தான் அப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். மற்றும் ஒரு சம்பவத்தை பாருங்க. புகாரில 4269 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஸெய்த் என்கிற ஒரு நபி தோழரை ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஹுரக்கா என்கிற அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவர்களோடு ஒரு சண்டை நடைபெறுகிறது. பஅஸ்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் ஹுரக்கா மின் ஜுஹைனா, அல்லாஹ்வின் தூதர் எங்களை ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஹுரக்கா என்கிற அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பகுதியில் உள்ளவர்களோடு ஒரு யுத்தம், அதுல ஜெயிச்சுட்டாங்க. அதுல ஒரு நபரை பிடித்து விட்டார்கள். ஒருத்தர் மட்டும் அவங்களை வெற்றி கொண்டு விட்டார்கள். வெற்றி கொண்டதற்கு பிறகு ஒரு நபரை பிடித்தார்கள். அந்த நபர் பிடிபட்ட உடனே என்னன்னு சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். ஆனா உசாமா அவர்கள் என்ன செய்யறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு இரண்டு நபர், உசாமா அவர்களும் ஒரு அன்சாரி நபி தோழர் இருவருமாக சேர்ந்துதான் அவரை பிடித்தார்கள். பிடித்ததற்கு பிறகு அவர் அகப்பட்டதற்கு பிறகு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே அந்த அன்சாரி நபி தோழர் அவரை தாக்குறதை விட்டுட்டார். உசாமா அவர்கள் அவரை தாக்கி விட்டார். உசாமா தாக்கியதற்கு பிறகு அவர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தெரிவித்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா உசாமா அகதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு அவரை நீங்கள் தாக்கினீரா? அதுக்கப்புறம் அவங்களை அழிச்சிங்களா? அதுக்கப்புறம் அவங்களை கொலை செய்தீரா? ஏன்னா பொதுவாக யுத்தங்களின் போது, யுத்தம் என்பதே நீதியை நிலைநாட்டுவதற்குத்தான் நடைபெறுகிறது. மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நடைபெறுகிறது. அதுல அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உடன்படுகிறோம், இனி உங்கள் மக்களை தாக்க மாட்டோம், நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம் என்பதை பல்வேறு வகையில சொல்வாங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவது பல வகையில. அப்படி வருவதனுடைய ஒரு அம்சம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா விட்டுறணும். அதனுடைய பொருள் என்ன, அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர்றான். ஆரம்பத்தில் யுத்தம் என்று சொல்லி கொண்டிருந்தான், மக்களை அநியாயமான முறையில் தாக்கி கொண்டிருந்தான். இப்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டான்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்கிற ஒரு சிக்னல் அது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவர் அடிச்சிட்டாரா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் நீங்க அடிச்சிங்களா? அப்ப உசாமா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா கான முத்தஅவ்விதன், அவர் உளமார்ந்து சொல்லவில்லை, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி சொன்னார் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திரும்பி அதையும் கேட்கிறாங்க, கதல்தஹு பஅதமா கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் அவரை கொன்றீரா? மீண்டும் மீண்டும் இதே வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. உசாமா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கின்றதை பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எந்த அளவுக்கு வேதனை, நான் அதுவரையிலும் இஸ்லாத்திற்கே வந்துவிடக் கூடாது என்று நினைத்திருந்தேன். ஆகா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா, புதுசா இஸ்லாத்துக்கு நான் வந்திருக்க கூடாதா, இப்படி ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு மனம் வருதுறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கண்டிப்பின் மூலம் புதிதாக நான் இஸ்லாத்திற்கு வந்திருக்க கூடாதா, இந்த சம்பவம் நடைபெறும் வரையிலும் இந்த மார்க்கத்தில் வராத ஒரு நபராக நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் நினைத்தேன். அப்படின்னா என்ன, என்னுடைய கணக்கே இந்த சம்பவம் இல்லாமல் தொடங்கணும், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய நாட்கள் எல்லாம் இந்த சம்பவம் இல்லாமல் தொடங்க வேண்டும் என்பதை நான் விரும்பினேன். அந்த அளவுக்கு அவர் விரும்புறார். அப்ப ரசூலுல்லாஹ் இதை திருப்பி திருப்பி கேட்டாங்க என்கிற செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிம்ல உள்ள அறிவிப்புல, அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி ஹத்தா தஅலமா காலஹாம் லா, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதை உண்மையாக சொன்னாரா அல்லது பொய்யாக சொன்னாரா என்பதை அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்து அறிந்தீரா? சொன்னா நம்ப வேண்டியதானுங்க. வாயில என்ன சொல்றாங்களோ அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதியின் நிர்வாகம் என்பது எப்படி இருந்தது என்றால், எதிரியா இருந்தாலும் சரி, என்ன ஆதாரம் இருக்கு அதை வச்சுதான் முடிவு பண்ணணும். அதே போல எதிரியாக யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையில் என்ன தெரிகிறது, உள்ளுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கிறான், உள்ளுக்குள்ள என்னவா இருக்கு, அந்த பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா விட்டுறணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு நபரை இல்ல அவர் நடித்து கொண்டு சொல்லலாம் அல்ல, உண்மையில அந்த களம் அப்படித்தான் இருந்தது. ஆரம்பத்திலேயே அதை சொல்லாம கடைசியில வாளின் முனையில் வருகின்ற பொழுது இப்ப நான் சமாதான பேச்சுக்கு வர்றேன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, நடிப்பு தான் அர்த்தம். நடிப்பு என்று நினைப்பதற்கு இடம்பாடு இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்படி இடம்பாடு இருந்தாலும் வாயில என்ன சொல்றாரு அதான் கணக்கு. உள்ளத்தை நீங்க பிளந்து பாத்தீங்களா, அவர் உண்மையா சொல்றாரா பொய்யா சொல்றாரா என்பதை நீங்க எப்படி அறிவீர்கள்?
அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? வெளிப்புறத்தை வைத்து நீதியின் அளவீடுகளை முடிவு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. பொது ஆட்சியாளர்கள் அதைத்தான் பார்க்கணும், ஆதார எவிடன்ஸை பார்க்கணும், வெளிப்புறத்தில் என்ன இருக்கு அதை பார்க்கணும். அதை விட்டுவிட்டு மூஞ்ச பார்த்தாலே தோணுது அப்படிங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி சொல்லுவோம் தெரியுமா? வெளிப்படையா என்ன இருக்கோ அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அதை விட்டுவிட்டு வெளிப்படையில் ஒருத்தன் சொல்றான் நான் திருந்திட்டேங்கிறான். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுங்க அவன் திருந்தலைங்க. அவன் மொழியை பாருங்க, அவன் மூக்க பாருங்க, அவன் பேசும்போது அவன் கண்ணை பார்த்தீங்களா, என்னங்க கண்ணுக்கு என்ன கண்ணு துடிக்குது, யோ சத்து குறைபாடியா கண்ணு துடிச்சா, அதுக்கு அவன் என்ன செய்வாள்? இல்லைங்க அவன் நடிக்கிறாங்க, ஏமாத்துறான், நம்மளை ஏமாத்த பார்க்கறான், விடக்கூடாது அவனை இப்படின்னு நம்மள பல பேரே சொல்வதை நம்ம பார்ப்போம். பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா, ஆமா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கையை ஆட்டி ஆட்டி பேசுறான், ஐயோ கையை ஆட்டி பேசுறது பல சிலருடைய இயல்பு, அதுக்கு என்ன, அதெல்லாம் அவன் நடிக்கிறாங்க. அப்ப வெளிப்படையில் என்ன இருக்குதோ அதை பார்க்கணும். அந்த நீதியின் பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு நிலைநிறுத்தினார்கள் என்பதை பார்க்கணும். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்க. புகாரில 4339 இதே போன்ற ஒரு சம்பவம் ஹாலித் இப்னு வலீத் என்கிற நபி தோழருக்கும் நடந்தது. முன்பு நாம சொன்னது உசாமா, இது ஹாலித் இப்னு வலீத். அவரையும் அல்லாஹ்வின் தூதர் ஜதீமா என்கிற ஒரு கோத்திரத்துக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது இது மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். மிஸ்டேக் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரஹு இலைக்க மிம்மா ஸனஅ ஹாலித், இறைவா ஹாலித் செய்த இந்த செயலை விட்டும் நான் விலகியவன். அப்படின்னா என்ன, இந்த செயலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் தப்பு பண்ணிட்டார். தப்பு தன்னுடைய படை தளபதியாக இருந்தாலும் அவங்க வேணும்னு தாக்கல, வேணும்னு கொல்லலை, கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. அப்படி நோக்கம் இருந்திருந்தா அவர்களுக்கு கொலைக்கு கொலைன்னு தண்டனை நிறைவேற்றிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மிஸ்டேக்கு, தவறான ஆய்வின் முடிவு சில நேரங்கள் அப்படி நடந்துரும். உண்மைக்கு மாற்றமா தவறான ஆய்வின் முடிவு அமைந்து விடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய படை தளபதிகள் தவறு செய்கின்ற பொழுது இது தவறு, இது போன்ற பிழை இனிமே நடக்கக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். இது போன்ற செயலுக்கும் எனக்கும் இறைவா எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார். இதான் நீதி. முஸ்லிம்ல 1923 தமிழ் நம்பர்ல நீங்க பார்க்கலாம், 1923 அதுல அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமன்ல இருந்து ஒரு தங்க கட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யமன்ல அவங்க பொறுப்பாளராக ரசூல் அனுப்பி வச்சிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல தங்க கட்டி கிடைச்சிருக்குது. அதை ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்சியாளர் என்கிற முறையில் ரசூலுல்லாஹ் தான் இப்போ ஆட்சியாளர் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி ஒன்று கிடைச்சிச்சுன்னு வைங்க, பெரிய சைஸ்லாம் கிடைக்க வேண்டியதில்லை, சின்ன சைஸ் கிடைச்சாலே கமுக்கமாக வாங்கப்பா ஒரு 4-5 பேர் மட்டும் பேசி செய்தியை வெளிவராமல் எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சிருவோம்னு முடிவு எடுத்துருவாங்க. அவங்க நேர் அல்லாஹ்வுக்கு பயந்து ஆட்சி செய்கிறவங்க, பொறுப்பு அதை ஒரு சுமையாக நினைச்சு ஆட்சி செய்யக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அவங்கள தர்பியத்து கொடுத்துருந்தாங்க, அப்படித்தான் அவங்கள உருவாக்கி இருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ்ல தங்க கட்டி கிடைக்குது, கிடைச்ச உடனே இதை ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுத்துருங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து விட்டது. வந்தவொடனே ரசூலுல்லாஹ்வை பொறுத்தவரை இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய தங்க கட்டி, ஜிஸியா வரி இதெல்லாம் அப்பப்போ பங்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்துலாம் அவங்க வைக்கிறது இல்லை, தகுதியுடைய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விதமா அதை பங்கு வைக்கிறாங்க. யார் யாருக்கு பங்கு வைக்கிறாங்க? 4 நபர்களுக்கு பங்கு வைக்கிறாங்க. ஃபகஸமஹ பைன அர்பஅத்தி நஃபரின், 4 நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அதனை பங்கு வைத்தார்கள். பைன உயைனா என்கிற ஒரு நபித்தோழர், வல் அக்ரா இப்னு ஹாபிஸ், அக்ரா பின் ஹாபிஸ் என்கிற நபித்தோழர், வ ஸைதுல் கைல் என்கிற ஒரு நபித்தோழர். 4வது ஒரு ராபிஉ இம்மா அல்கமத்து இப்னு உலாஸா வ இம்மா ஆமிர் இப்னு துஃபைல். 4வது நபர் யாருங்கிறது உறுதியா அவருக்கு தெரியல, ஒன்னு அல்கமா அல்லது ஆமிர் இப்னு துஃபைல். இந்த 2 பேர்ல ஒரு ஆள். 4வது நபர் மட்டும் அல்கமாவா இருக்கலாம் அல்லது ஆமிர் இப்னு துஃபைலா இருக்கலாம். ஆக மொத்தம் 4 பேர். இந்த 4 பேருக்கு ரசூலுல்லாஹ் பங்கு வச்சுட்டாங்க. வருது, பள்ளியில தான் இருக்கிறாங்க, அந்த பல மக்கள் இருந்தாங்க, தேவையுடைய தகுதியுடைய இந்த 4 பேருக்கு ரசூலுல்லாஹ் பங்கு வச்சுட்டாங்க. 4 பேருக்கு பங்கு வைக்கிற அளவுக்கு அந்த கட்டி பெருசா இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. கொடுத்தாச்சா? இப்போ கால ரஜுலும் மின் அஸ்ஹாபிஹி, இப்போ ஒருவர் எழுந்திருக்கிறார். எழுந்து சொல்றாங்க, குன்னா நஹனு அஹக்க பிஹாதா மின் ஹாஉலாயி, இந்த 4 பேரை விட நாங்கள் அதிகம் தகுதி பெற்றவர்கள் அப்படின்ட்டாங்க. இந்த காசு, பணம், பொருளாதாரம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்தாலும் இந்த பஞ்சாயத்து வரும், ஆட்சியாளர் சொன்னாலும் வரும், யாரா இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து வரும். அதனால தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி பஹ்ரைன்ல இருந்து ஒரு தடவை ஜிஸியா வரி வரும். வரத்துக்கு முன்னால மக்கள்கிட்ட எல்லாம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில தொழுகை முடிச்சுட்டு அவங்கவுங்க அன்றாட திக்ருகள் துவாக்களை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்கல்ல, அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ரசூல்லா பார்க்குறாங்க, என்ன வழக்கத்துக்கு மாத்தாம நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன வந்தது வழக்கத்துக்கு மாத்த இல்லை, வந்தது வளமை தான். தொழுகைக்கு வர்றது வழக்கம், தொழுகை முடிந்து உட்கார்ந்து இருப்பது வழக்கத்துக்கு மாத்தமா இருக்கு. ரசூல்லா கேட்குறாங்க, என்ன வழக்கத்துக்கு மாத்தாம நிறைய உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் ரசூல்லா உன்னிப்பா கவனிப்பாங்க. ஷார்ப் மைண்ட் ரசூல்லா, சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல்லாவே சொல்றாங்க, யாருமே பதில் சொல்லலை. ரசூல்லா சொல்றாங்க, ஓ பஹ்ரைனில் இருந்து அபூ உபைதா ஜிஸியா வரியை வசூலிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு, அது உங்களுக்குரிய பங்கு கிடைத்து விடும், அதை பெற்று செல்லலாம், அதுக்காக தான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சிரித்து கொண்டே சொன்னாங்க நபி அல்லாஹ் தூதரே, கரெக்டா சொன்னீங்க, அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, மல் ஃபக்ர் அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு வறுமை வரும் என்று நான் பயப்படவே இல்லை. வறுமைக்குரிய வறுமை வரும், அதில் அடித்து கொண்டு அப்படிலாம் எனக்கு பயமே இல்லை. வலாக்கின்னி அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது நான் பயப்படுவது எது தெரியுமா? அன் துபுசத அலைக்கும் துன்யா கமா புசித்தத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்பு அந்த சமுதாய மக்களுக்கு இந்த உலகத்தின் கவர்ச்சி காட்டப்பட்டு அதில் மதிமயங்கி போட்டி போட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொண்டதை போல நீங்களும் இந்த உலக கவர்ச்சியில் விழுந்து விடுவீர்களோ, அதுதான் எனக்கு பயம். ரசூலுல்லாஹ் அந்த தர்பியத் பண்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த பொருளாதாரம் வரும்போது அப்படி வரும்ல, அவ்வப்போது வரும். தங்க கட்டி 4 பேருக்கு பங்கு வச்ச உடனே ஒருத்தர் எழுந்து, அவங்களோட நாங்க தகுதியானவங்க, எங்களுக்கு தரலையே அப்படின்ட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா தஅமனூனி வானா அமீனு மன் ஃபிஸ் ஸமா, என்ன நீங்க நம்பலையா? நான் யாரு தேவை உடையவர்கள் தகுதி உடையவர்கள் பார்த்தானே கொடுக்குறேன், நான் பொய்யா கொடுத்துட்டேனா, தப்பா கொடுத்துட்டேனா? என்னை நீங்கள் நம்பவில்லையா? வான அமீனு மன் ஃபிஸ் ஸமா, நான் வானத்தில் உள்ளவனுக்கே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேனே, வானத்தில் உள்ள அல்லாஹ் என்ன நம்புறான் உங்க விஷயமா? அதனால தான் எனக்கு காலையிலும் மாலையிலும் வானத்திலிருந்து செய்திகள் வஹி வருகிறது. யஅதீனி ஹபரு ஸமாஇ ஸபாஹன் வ மஸாஅன், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் என்னை நம்புகிறான், என்ன அமீனா பார்க்கிறான், அதனால தான் காலை மாலை எனக்கு வஹி செய்தி வருகிறது. அத்தகைய அமீன் என்னை நீங்கள் அமீனா நினைக்கலையா? உங்க விஷயத்துல நான் தப்பா முடிவு பண்ணிடுவேன் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஒரு நபர் தான் எடுத்து கேட்டாரு. அந்த ஒரு நபர் சபையில கேட்டவுடனே பலருக்கும் அந்த எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால ரசூலுல்லாஹ் டக்குன்னு சபையில, என்னப்பா என்ன நம்ப மாட்டீங்களா? நான் என்ன அப்படி தகுதி இல்லாதவர்களுக்கா தூக்கி கொடுத்துருவேன், தகுதி உள்ளவர்களை புறக்கணிச்சிருவேனா? பார்த்து தானே கொடுக்குறேன் இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பதில் அவங்களுக்கு திருப்தி. அவர் உட்கார்ந்துட்டார். திரும்ப இன்னொருத்தர் எழுந்திருக்கிறார், 2வது ஒரு நபர் எழுந்திருக்கிறார். அவரை பற்றி ஹதீஸ்கள்ல சொல்றாங்க, அவர் புதுசா ஊருக்கே புதுசு நினைக்கிற என்னன்னு தெரியல, அவரை பத்தி சொல்றாங்க, கண்கள்லாம் உள்ளுக்குள்ள போயிருந்தது, கண்ணங்கள் ஃபகாம ரஜுலுன் காயிருல் ஐனைன், கண்கள் உள்ளே சென்ற சிறுத்த, முஷ்ரிஃபுல் வஜ்னத்தை, கண்ணங்கள் பெருத்த, கண்ணங்கள்லாம் ரெண்டும் அப்படியே உப்பி கொண்டிருக்கிறது, கண்ணங்கள் உப்பிய, நாஷிசுல் ஜபஹத்தி, நெற்றி விசாலமான, கஸ்ஸுல் லிஹ்யத்தி, தாடி அடர்த்தியான, மஹலூக்குர் ரஅசி, எவ்வளவு வர்ணனை வருப்பாங்க அப்படி கேட்டவருக்கு, மஹலூக்குர் ரஅசி, தலையை மலித்து கொண்ட, மொட்டை போட்டிருக்கிறார், ஷம்மிருல் இசார், கீழாடியை வரிந்து கட்டி கொண்ட, கீழாடியை மடிச்சு கட்டி இருக்கிறார், மொட்டை போட்டிருக்கிறாரு, தாடி பெருசா இருக்கு, நெற்றி விசாலமா இருக்கு, கண்ணங்கள் உப்பி போயிருந்துச்சு, கண் உள்ளுக்குள்ள போயிருந்துச்சு. இவ்வளவு வர்ணனை கொண்ட ஒரு நபர் எழுந்தார். பேர சொல்லலை, இவ்வளவு வர்ணனைகள் வருகிறது. அவர் எழுந்து அவர் கேட்கிறாரு, யார ரசூலல்லாஹ் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன இது நீதி இல்லை, இது சரியான பங்கீடு இல்லை அப்படிங்கிறார். நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய பங்கீட்டை குறை காண்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைலக், உமக்கு கேடு உண்டாகட்டும், நான் நீதமா நடக்காட்டி வேறு யார் நீதமா நடப்பா? மக்களிலேயே நீதமாக நடப்பது நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை சொல்லிட்டு சும்மா வல்லர் ரஜுல், அவர் அப்படியே புறக்கணிச்சுட்டு வெளியே போறார். காலிது இப்னு வலீத் எழுந்திருக்கிறார். யார் ரசூலுல்லாஹ், அலா அத்ரிபு உனுகவும், அல்லாஹ்வின் தூதரே அவருடைய தலையை நான் சீவி விடவா? அவருக்கு காலிது இப்னு வலீதா தான் அப்பப்ப இந்த கேள்வியை கேட்டுருவார், அவருடைய தலையை நான் சீவி விடவா? ஏன்னா அவர் கேட்கறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, சும்மா ஒண்ணு கேட்கல, உணர்ச்சி வசப்பட்டு கேட்கல. அவர் அந்த காலத்தில் உள்ள நபர், நீங்க அப்படி பார்க்கணும். அந்த நபரை நமக்கு தானே அந்த நபருடைய வர்ணனை, அவருக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியும். காலிதுக்கு, காலிது இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியும். பார்த்து சொல்றாங்க, தலையை சீவிரவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. லா, இல்லப்பா அதெல்லாம் செய்யக்கூடாது. லஅல்லஹு அய்யகுன யுஸல்லி, அவர் நம்ம பள்ளிக்கு தொழுதுல இருக்கிறார், எப்படி அவரை போய் நீ தலையை சீவான்னு கேட்பீங்க? அவர் தொழுவ வந்துகிட்டு இருக்கிறாருங்க, அவர் எப்படி நீங்க தலையை சீவான்னு கேட்பீங்க? கூடாதுங்கிறாங்க. அதுக்கு காலிது இப்னு வலீத் பதில் சொல்றாரு, வ கம்மின் முஸல்லின் யகூலு பி லிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி, எவ்வளவோ தொழுகையாளிகள் தம்முடைய உள்ளத்தில் இல்லாததை நாவில் சொல்கிறார்கள், நீங்க என்ன தொழுகையாளின் ஒரு வரியில சொல்றீங்கன்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கறாங்க. அப்படின்னா என்ன, முனாஃபிக்குகள் தொலை வந்துட்டு தானே இருந்தா,
முனாஃபிக்கீன்கள் இருந்தால பள்ளிவாசல்ல தொலை வந்தான், சில நேரங்களில் ரசூலுல்லாவோட யுத்தகலத்திற்கு கூட வந்தான். ஆனால் உள்ளத்தில் உள்ளாததை வாயில் சொன்னான். ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம்னு உள்ளத்தில் இல்லை, வாயினால சொன்னான். அப்ப அந்த நபரை காலித் இப்னு வலீத் அவர்கள் முனாஃபிக் என்று எடை போடுகிறார். அவன் நம்ம ஆள் இல்லை, அவன் நம்ம குரூப்ல உள்ளவன் இல்லை, துண்டா தெரியுது, உங்க பங்கிட்டியே இப்படி குறை காணுகிறான், அவன் நம்ம ஆள் இல்லை, அவன் சும்மா தொழுகைக்கு வரான் என்றாலும் அவன் ஒன்று முனாஃபிக்கு. ஆகவே அவன் கதையை முடித்து விட வேண்டியதுதானே. இங்க இருந்து உம்மத்தில் இருந்துகிட்டு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறான், அனுமதி கொடுங்க அல்லாஹ்வின் தூதரே. திருப்பி கேட்கிறார். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி லம் ஊமர். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில பாருங்க. தெல்ல தெளிவா தன்னுடைய நீதியான பங்கீட்டை குறை காண்கிறார், மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டு செய்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி லம் ஊமர் அன் அன்குபன் குலூபின் நாஸ், மக்களின் உள்ளங்களை ஊடுருவி பார்ப்பதற்கு எனக்கு உத்தரவிடப்படவில்லை. அல்லாஹ் எனக்கு அந்த அந்த உத்தரவுலாம் விடல். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கறதுக்குலாம் எனக்கு வேலை இல்லை. வலா அஷுக்க புத்தூனஹும், அவர்களுடைய வயிறுகளை கிழித்து பார்க்க எனக்கு உத்தரவு விடவில்லை. அல்லாஹ் என்ன வெளிப்படையில் என்ன சொல்றானோ அது ஆமன்னான்னு சொல்லிட்டா முஸ்லீம், முடிஞ்சு போச்சு. ஆமன்னா என்று சொல்லிவிட்டால் முஸ்லீம். அதுக்கப்புறம் முஸ்லீமுக்குரிய ஹக்கு என்னவோ, முஸ்லீமுக்குரிய சட்டம் என்னவோ, அந்த சட்டத்தின்படிதான் அவர்கள் நடத்தப்படுவார்கள். அவ்வப்போது சில பிரச்சனைகளை கிளப்பினாலும் அவன் வெளிப்படையில் ஒரு முஸ்லீம். வெளிப்படையில் முஸ்லீமா இருக்கும்போது அவனை போய் நான் வெட்டவன் எப்படி நீங்க கேட்பீங்க? அது தப்பு இல்லை. அவன் முனாஃபிக்கி. உள்ளத்தை பார்க்கிற வேலை என் வேலை இல்லை. எனக்கு அல்லாஹ் வெளிப்படையானதைத்தான் பார்க்க சொல்லியிருக்கிறான் என்று தெளிவுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நீதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிருந்தா காலிதுக்கு கண்ணை காட்டியிருக்கலாம்ல, அப்படின்னா முடிஞ்சு போச்சே, வெளியே போகும்போதே பாடி ரெண்டாயிரும். ஆனா ரசூல்லா என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் இல்லப்பா, நீதினா நீதி தான், சட்டம்னா சட்டம், கொலைக்குத்தான் கொலை, தக்க ஆதாரம் இருந்தால்தான் எந்த ஒரு சட்டத்தின் படியும் தண்டிக்க முடியும். அவர் நீ யூகத்தின் அடிப்படையில் இல்ல ஒரு தொழுகிறாரு வாயில சொல்றாரு உள்ளத்துல இல்லை, அது நம்ம முடிவெடுக்க முடியாது. அந்த உத்தரவு உள்ளத்தை பிளந்து பார்க்கக்கூடிய உத்தரவோ வயிற்றை கிழித்து பார்க்கக்கூடிய உத்தரவோ எனக்கு இல்லை. நான் வெளிப்படைத்தான் பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும். அகமதுல ஒரு செய்தி 23,720 23,720 அதுல ஒரு சபையில ஒரு சஹாபி மட்டும் வர்றார். ரசூல்லாட்ட ரகசியமா பேசுறார். மக்களுக்கு தெரியல, அவர் ரசூல்லாவிடத்தில் ரகசியமாக என்ன சொன்னார் என்பது தெரியவில்லை. ஆனா ரசூல்லா பதில் சொல்றாங்க. என்னென்ன பதில் சொல்றாங்க? அலைஸ யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர் ஆயிற்றே, அப்படி சொல்லலையா அவரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அவர் அந்த வந்த நபித்தோழர் ரசூல்லாவிடத்தில் ரகசியமாக பேசிய நபித்தோழர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு நபரை சொல்லி அவன் முனாஃபிக்கு, அவன் கதையை முடிச்சிருவான்னு கேட்கிறாங்க. அவன் முனாஃபிக்கு, அவன் கதையை முடிச்சிருவான்னு ரகசியமா கேட்கிறாரு. ரசூல்லா பார்த்து அலைஸ யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னப்பா அவன் கதையை முடிக்குவான்னு கேட்குறீங்க, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவன் ஆயிட்டே. அப்போ அந்த நபித்தோழர் சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாரு, ஆனா உள்ளத்துல இல்லை, அவர் உண்மையாகலாம் சொல்லலையே, ஷஹாதத்தை எங்க அவர் சரியாக சொன்னார் அப்படிங்கிறார். இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி கேட்கிறார், அலைஸ யஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னவர் அல்லவா அவர், அப்படி சொல்லவில்லையா? ஆமா சொன்னார், ஆனா உள்ளத்துல இல்லை. இப்படியாக ஒவ்வொன்றா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலாயிகல்லதீன நஹானில்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை விட்டும் என்னை தடுத்து விட்டான். வெளிப்படையில் என்ன விஷயம் இருக்கிறதோ அதைத்தான் பார்க்கும்படி அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான். வெளிப்படையில் அநியாயம் பண்றாங்களா, வெளிப்படையில் அக்கிரமம் பண்றாங்களா, வெளிப்படையில் மக்களை கொலை செய்கிறார்களா, அதைத்தான் நான் பார்க்க முடியும். மக்களை பாதிக்கிறாங்களா என்பதைத்தான் பார்க்க முடியுமே தவிர உள்ளுக்குள் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறான் அதை நான் பார்க்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய நீதி பரிபாலன சபை என்பது, நீதி நிர்வாக முறை என்பது தெளிவான யூகத்தின் அடிப்படையிலையோ ஏதோ டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்து பேசிட்டு சட்டுப்புட்டுன்னு முடிக்கிற அந்த சாப்டர் கிடையாது. ஜுடிஷியல் சிஸ்டம் ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளவு பக்காவா இருந்துச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தை மிஞ்சும் அளவிற்கு நீதி நிர்வாக முறைகள், அதற்குண்டான விதிகள், அதன் ஒழுங்குமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவாகவும் நேர்மையாகவும் மிக மிக விரிவானதாகவும் இருந்தது. உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய நீதி நிர்வாக விதிமுறைகளை இன்றைக்கு ஒருத்தர் பார்ப்பார்னு சொன்னா, படித்தார்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவாங்க. என்னப்பா இது, எந்த காலத்தில் உள்ளவர், 1400 வருஷத்துக்கு முன்னால உள்ளவர், ஒரு படிப்பறிவில்லை, எழுத்தறிவில்லை, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், வியாபாரத்தில் இருந்தவர், இந்த அளவுக்கு மக்களை நீதி நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு தெளிவான சட்டத்தின் அடிப்படையில் மக்களை நிர்வாகம் பண்றாரு, எப்படி இப்படி நிர்வாகம் பண்ணார் என்று பிரமித்து போகக்கூடிய அளவிற்கு நீதி நிர்வாகத்திற்குரிய சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அங்கே அமுல்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். புகாரில மற்றும் ஒரு சம்பவம் 2703 அதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க. ரெண்டு அனஸ் இருக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக்னு ஒரு நபித்தோழர் இருக்கிறார், அனஸ் பின் நல்ர் அப்படின்னு ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அனஸ் பின் மாலிக் அவரு பல ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய இளம் நபித்தோழர். அவருடைய பெரியத்தா தான் அனஸ் பின் நல்ர். இப்ப இந்த அனஸ் பின் மாலிக் அவர் சொல்றாரு, என்னுடைய மாமி, அவங்க வாப்பாவோட கூட பிறந்த, தந்தையோடு கூட பிறந்த சகோதரி, என்னுடைய மாமிக்கும் இன்னொரு பெண்மணிக்கும் சண்டை. அந்த சண்டையில இவங்க மாமி, அனஸ் பின் மாலிக் இருக்கிறாங்கல்ல, அவங்க மாமி அந்த பெண்ணுடைய பல்லை உடைத்து விட்டார்கள். அனஸ் பின் மாலிக்கினுடைய மாமி பேரு ருபையா. ருபையா என்கிற அனஸ் பின் மாலிக் அவருடைய மாமி, வாப்பாவோட கூட பிறந்த சகோதரி. சண்டையில இன்னொரு பெண்ணோட சண்டையில வந்து பல்லு உடைஞ்சிருச்சு. நம்ம ஊர்ல உள்ள சண்டையில குடம் உடையும், தண்ணி எடுக்கிற போகும்போது சண்டை வரும்ல, அதுல குடம் உடையும், திடீர்னு மண்டை உடையும், எல்லாம் உடையும்ல. சண்டையில அது இயல்பு, யதார்த்தம். அங்க பல்லு உடைஞ்சிருச்சு. பல்லு உடைஞ்ச உடனே அவங்க ருபையினுடைய வீட்டார்கள் அவங்களாம் சேர்ந்து, அனஸ் பின் மாலிக்கினுடைய தகப்பனார் மாலிக் பின் நதுர் அவங்களும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்தார்ட்ட பேசுறாங்க. ஆஹா, பல்லு உடைஞ்சிருச்சு, பெருசா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சு விட்டுருங்கிறாங்க. மன்னிச்சு விட மாட்டோங்கிறாங்க. சரி, ஓகே, மன்னிக்க தான் இல்லை, நஷ்டஈடு வாங்கிக்கங்க. நஷ்டஈடு வாங்க மாட்டோம், திரும்பி பல்லு உடைச்சி ஆகணும் அப்படிங்கிறாங்க அவங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வருது. ஃபாத்தவ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅமரஹும் பில் கிஸாஸ், பதிலுக்கு பதில் பல்லை உடையுங்கள் என்று சொன்னாங்க. அனஸ் பின் மாலிக் யாரு? அவங்க மாமினா ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கம் தான். ரசூலுல்லாஹ்விடத்துல பணியாளராக இருந்தவர் தான் அனஸ் பின் மாலிக். அப்ப ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமா உள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்று தன்னுடைய நெருக்கம் அதையெல்லாம் பார்க்காம ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பல்ல உடைங்கன்ட்டாங்க, பல்லு உடைக்கப்படணும் அப்படின்னு. இப்ப அனஸ் பின் நல்ர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, நம்ம சொன்னோம்ல, இந்த அனஸ் பின் நல்ர் தான் உஹது யுத்தத்துல ஷஹீதானவர். பெரிய குழப்பத்துல மக்கள்லாம் பின்வாங்கி ஓடுவாங்க, ரசூலுல்லாஹ்வே மௌத்தாயிட்டாங்களாம், இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு யுத்த காலத்தில் இருக்கணும்னு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அனஸ் பின் நல்ர் முன்னேறி சென்று உஹது மலை எதிரிகள் எங்கே இருக்கிறார்களோ அதை முன்னோக்கி சென்று பல எதிரிகளை வீழ்த்தி விட்டு தானும் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு நபி, பெரிய தியாகி அவர், அந்த அனஸ் பின் நல்ர். அப்ப அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன செய்யறாருன்னா, என்ன யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அத்துக்ஸரு சனியத்துர் ருபை, என் சகோதரி ருபையினுடைய முன்பல் உடைக்கப்படுமா? உடைக்கப்படக்கூடாது, என் சகோதரி பல்ல உடைச்சிடாதீங்க, பலிக்கு பலி வாங்கிறாதீங்கிறாங்க. பரிந்து பேசுறாங்க சகோதரி என்பதற்காக வேண்டி. வேற அறிவிப்புல அவங்க அம்மா பரிந்து பேசினாங்கன்னு வருது. ருபையா என்பவருடைய தாயார் வந்து பரிந்து பேசுறாங்க. அப்ப பரிந்து பேசும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா வல்லதி பாஸக பில் ஹக், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துக்ஸரு, அவங்க சொல்லும் போது லா துக்ஸரு சனியத்துஹா, அவங்க பல்லு உடைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அனஸ், அனஸே, கிதாபுல்லாஹி அல் கிசாஸ், அல்லாஹ்வினுடைய சட்டம் என்ன? கிசாஸ், பலிக்கு பலி வாங்குறது தான், பல்ல உடைக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்லை, வேற மாற்று ஏற்பாடே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லா துக்ஸரு சனியத்துஹா, அல்லாஹ் மீது ஆணையா அவங்க பல்லு உடைக்கப்படக்கூடாதே அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லு உடைக்கப்படணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க குடும்பத்தார் மனம் மாறிட்டாங்க. ஃபரலியல் கௌம், அந்த குடும்பத்தார் மனம் மாறி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சாட்சியம் சொல்கிறார்கள், நாங்க மன்னிச்சிட்டோம், அவங்க பல்ல நீங்க உடைச்சிடாதீங்க. யாரு முதல்ல மன்னிக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அந்த குடும்பத்தாரே ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து நாங்கள் மன்னித்து விட்டோம், அவங்க பல்ல நீங்க உடைச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள், இன்னமின் இபாதில்லாஹி மன், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி லா அபர்ரஹு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் அல்லாஹ் அதை உண்மையாக்கி விடுகிறான். அனஸ் பின் நல்ர் என்கிற அந்த நபித்தோழர், அனஸ் பின் மாலிக்கினுடைய பெரியத்தார், அவர் அல்லாஹ் மீது ஆணையா என் சகோதரியின் பல் உடைக்கப்படக்கூடாதுன்னார்ல, உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்துற விதமா சில அடியார்கள் இருக்கிறாங்க, அல்லாமல் சத்தியம் பண்ணி ஒன்று சொன்னா அல்லாவே அதை உண்மைப்படுத்திடலாம். பாருங்களேன், உங்க குடும்பத்தார் மன்னிக்க மாட்டேன்னாங்க, இப்ப மன்னிக்கிறேன்ட்டாங்க, மன்னிக்கிறேன்னு சொன்னதுனால மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்ப இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, புகாரில 2703 மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா, குடும்பத்தார்கள் மன்னிக்கலனா சட்டம் என்ன? பலிக்கு பலி. அதுல ரசூலுல்லாஹ் ஏதாவது தயவுதாட்சி பார்த்தாங்களா? அதுல ஏதாவது ரசூலுல்லாஹ் குறைச்சி பேசினாங்களா? கிதாபுல்லாஹி அல் கிசாஸ், அல்லாஹ்வின் சட்டம் கிசாஸ், பலிக்கு பலி வாங்குவதுதான். அதுலதான் மக்களுக்கான வாழ்க்கை இருக்கு. அந்த சட்டத்துல எந்த பின்வாங்கலும் இல்லை என்பதை ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. குடும்பத்தார்கள் மன்னித்த காரணத்தினால அல்லாஹ்வின் தூதர் அங்கே பல்லுக்கு பல் உடைக்கப்படக்கூடிய சட்டத்தை ரத்து பண்ணாங்க. ஏன்? குடும்பத்தார் மன்னிச்சிட்டாங்கல்ல.
கருணை என்பது யாருன்னா பாதிக்கப்பட்டவங்க மன்னிக்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் அப்படியே டோட்டலாக செட்டப் வேற யாரும். கருணை மனு யார் கொடுக்கணும்? ஆளுநர் கொடுப்பார், குடியரசுத் தலைவர் கொடுப்பார். அவருக்கும் கொல்லப்பட்டவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரத்த உறவா, மகமனம் வச்சானா? கொல்லப்பட்டிருக்கிறான் அவன், அதனால ஒருத்தன் தண்டனைக்கு தூக்கு தண்டனை கைதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான், விதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அவனை மன்னிக்கிறதுக்கு ஆளுநர் யாரு? அவனை மன்னிக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் யாரு? அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மன்னித்தல் என்றால், கருணை காட்டுதல் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் கருணை காட்டணும், அவங்க தான் மன்னிக்கணும். அதான் இஸ்லாத்தின் நீதி. ஆனால் இன்றைக்கு அப்படியே இந்த நீதிக்கு மாற்றமாக பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்கணும் என்பதற்கு மாற்றமா நீதிபதிகள் மன்னிச்சிடுவாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்கணும் என்பதற்கு மாற்றமா ஆட்சியாளர்கள் மன்னிச்சு விடுவாங்க. நாங்கள் கருணை காட்டுறோம், கருணை காட்டி உங்களை விடுவிக்கிறோம், ரிலீஸ் பண்றோம். அந்த கருணை முஸ்லீம்களுக்கு வராது. முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தா கருணை ஓவரா இருக்கும். முஸ்லீம்களா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தான் கருணை காட்டுவாங்க. டக்குன்னு கருணையின் வாசல் திறந்து விடாது. அப்ப எவ்வளவு பாரபட்சம், எவ்வளவு அநீதிமிக்க ஆட்சி முறை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் புகாரில 6892 இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சஹாபி, ரெண்டு நபர்கள், அது ரெண்டு பேருக்கு சின்ன தகராறு. அடுத்து அதுல ஒருத்தர் என்ன செஞ்சிருவாருன்னா, ஒருத்தர் வாயுக்குள்ள போய் கையை விட்டுருவார். சண்டையில் என்ன செஞ்சிருவாருன்னா, வாயில கையை விட்ட உடனே அவரு கடிக்க ஆரம்பிச்சிருவார். கடிக்க ஆரம்பிச்சா வேகமா கடிக்க ஆரம்பிச்ச உடனே வேகமா அவர் கையை எடுப்பாரா, பல்லு உடஞ்சிடும். நீங்க புகார்ல போய் பார்க்கலாம். 6892 வேகமா கையை எடுக்கவும் அவருடைய பல்லு உடஞ்சிடும். பல்லு உடைஞ்சவர் நேரம் வருவார் சொல்லாட்ட, அல்லாஹ்வின் தூதரை பாத்தீங்களா, பல்ல உடைச்சு விட்டாங்க, அவர் பல்ல உடைங்க. யாரு? அவரு கடிக்க கையை விட்டார்ல, அவர் பல்ல உடைங்க, திருப்பி என் பல்ல உடைச்சு விட்டாரு அப்படிங்குவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏப்பா என்ன நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? யஅது அஹதுக்கும் அஹாஹு கமா யஅதுல் ஃபஹல், ஒட்டகம் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் என்ன, நீங்க நீ கடிச்சு முடிக்கிற வரையில அவர் கையை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பாரா? கடிச்சுக்கிட்டு தான் எடுக்கத்தான் செய்வாங்க. கையை உள்ள வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாரு. இது மாதிரி நீங்க வேற யாருக்கு வாயிலையாவது கையை வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இதுக்கு பல்லுக்கு பல் வாங்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தார்கள். எப்படி ஒரு நீதி பாருங்க. பல்லு உடைச்சிச்சின்னு பாக்குறது இல்லை, எதனால உடைச்சிச்சு காரணத்தை தேடுறாங்க. அம்மா கையை விட்டுருந்தா நீ என்ன விட்டுற வேண்டியதானே, போட்டு கடிச்சுக்கிட்டு இருந்தா அவர் கையை வச்சுக்கிட்டே இருப்பாரா? நீங்க கடிச்சு முடிக்கிற வரையிலையும் அவர் கையை எடுக்கத்தான் செய்வார். கடிப்பட்ட காரணத்தினால கையை எடுக்கின்ற பொழுது அதனால் இவருடைய பல் உடைந்து விட்டது. பல்ல உடைக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. ரெண்டு பேர் மாறி மாறி அவர் உங்களை அடிக்க, நீங்க கடிக்க, என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, ஒட்டகம் கடிக்கிற மாதிரி கடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கு தீர்த்து கிடையாது, நீங்க சேட்டை பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு பதிலாக அவருக்கு பல்லு பிடுங்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிற செய்தியை புகாரில 6892 செய்தியா பார்க்கணும். நம்ம பாருங்க எந்த அளவுக்கு ஒன்னொன்னுக்கும் எங்கேயுமே ரசூலுல்லாஹ் நீதி தவறலைங்க. எங்கேயுமே ரசூலுல்லாஹ் பாரபட்சம் பார்க்கல. அவனாச்சே இவனாச்சே முஸ்லீமாச்சே யூதனாச்சே ஆணு பெண்ணு எந்த பாகுபாடும் இல்லை. கருப்பு வெள்ளை பணக்காரன் ஏழை எல்லாம் சமம். எல்லாமே நம்முடைய ஆட்சியின் கீழ் நம்முடைய குடிமக்கள் அனைவரும் சமமாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நீதிமிக்க சட்டத்தின்படி, அறிவார்ந்த அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த சட்டத்தின்படி இங்கே மக்கள் அனைவரும் நிர்வகிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம், நம்மள ஒரு பாடி ஒரு ஜனாசா கிராஸ் பண்ணி போனா நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கணும், இது நம்ம நாட்டில் கடைபிடிக்கணும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவில் எதை கடைபிடிக்கணும்ட்டாங்க? நம்ம எல்லாரும் இருக்கிறோம், திடீர்னு ஒரு பாடி நம்மளை கிராஸ் பண்ணி போகுதா, எழுந்து நில்லுங்க. பாருங்க, அவன் ஹயாத்தா இருக்கும்போது கூட அவனுக்கு எழுந்து நிற்க கூடாது, மரியாதை செய்யக்கூடாது. இறந்து முடிந்ததற்கு பிறகு அந்த பாடிக்கு ஒரு மரியாதை என்கிற விதமாக எழுந்து நிக்கணும். நாங்க திடீர்னு ஒரு உடல் கொண்டு செல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹ் எழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் எழுந்திருக்கும் போதே சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அது யூதனுடைய ஜனாசான்னாங்க. முஸ்லீம் கிடையாது, அது யாரு? ஒரு யூதனுடைய ஜனாசா தான் அது, அதுக்கு நம்ம எழுந்து நிக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அலைசத்து நஃப்சன், அது உயிர் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. அலைசத்து நஃப்சன், அது உயிர் அல்லவா? உயிர் தானே, எழுந்து நில்லுங்கன்னா எழுந்து நில்லுங்க. அது என்ன உடல் முஸ்லீமா யூதரா முஸ்லீம் அல்லாதவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க, அது ஒரு நஃப்ஸு தானே, அது ஒரு உயிர் தானே. நான் சொன்ன சட்டம் முஸ்லீமுக்கு இல்லை, நான் சொன்ன சட்டம் ஒரு நஃப்ஸுக்கு, ஒரு உயிருக்கு. ஒரு உயிர், ஒரு உடல் நம்மை ஜனாசாவாக கடந்து செல்லப்படுமையானால் அந்த உடலுக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டும். நம்மளை தாண்டுற வரையிலும் நம்ம எழுந்து நிற்கணும். ரொம்ப நேரம் நிற்கணுங்கிறது இல்லை, கிராஸ் பண்ணி போற வரையிலும் எழுந்து நிற்கணும். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் ரசூலுல்லாஹ் மதத்தை புகுத்துனாங்களா? முஸ்லீமுக்கு மட்டும் எழுந்து நின்னா போதும் நாங்களா? அப்படியா? யூதனா எல்லாரும் உட்காருங்கப்பா அப்படின்னாங்களா? யூதனா இருந்தால் முஸ்லீமா இருந்தாலும் சட்டம் தான். மத வெறுப்புலாம் ரசூலுல்லாஹ் இடத்துல கிடையாது. குறிப்பிட்ட யூதர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள்,
தாங்கள் சொல்லுகிற விதிகளுக்கு உட்பட்டவர்கள் நிம்மதியான முறையில் வாழ்வை முஸ்லிம்களுக்கு தொந்தரவு பண்ணாம, முஸ்லிம்கள்கிட்ட கிளர்ச்சி பண்ணாம, முஸ்லிம்களை அடிக்காம கொள்ளாம அவர்கள் வாழ்வார்களே. ஆனால் ஒரு பாதுகாப்பான வாழ்விற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவாதம் வழங்கினார்கள். எல்லா உயிருக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை ஒரு யூதருக்கும் கொடுத்தார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடத்தில் ஒரு யூத இளைஞரை வேலைக்கு வச்சிருந்தாங்க. யூத ஒரு பெண்மணி தமக்கு அன்பளிப்பு கொடுத்த பொழுது அதை பெற்றுக்கொண்டார்கள், மறுக்காமல் பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் எதை காட்டுது? மத வெறுப்பு இல்லாம ஒரு நீதிமிக்க ஆட்சி. இன்னைக்கு அப்படியா? முஸ்லீம்னாலே ஆட்சியாளர்கிட்ட, மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கிட்ட அவ்வளவு வெறுப்பு. இன்னைக்கு பாருங்க, கேரளா ஸ்டோரி 2 பாகம் 2 படம் வந்து வெளியிட போறாங்க. அதுக்கு முன்னோட்டம். சரி, கேரளா ஸ்டோரி பாகம் 1ல் அப்படி என்னத்தை அவங்க சொன்னாங்க? முஸ்லீம்கள்லாம் லவ் ஜிஹாத் பண்ணி கேரளாவில் என்ன நடக்குதான்? கேரளாவில் உள்ள முஸ்லீம் இளைஞர்கள் இளம் பெண்களை வந்து காதலிக்கிறார்கள். லவ் ஜிஹாது காதலிச்சு மதம் மாற்றுறாங்க. மதம் மாற்றுறது மட்டும் இல்லாம அந்த மதம் மாற்றப்பட்ட இந்து பெண்களை சிரியாவிற்கு அனுப்பி விடுகிறார்கள், ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி விடுகிறார்கள், ISIS-இல் சேர்த்து விடுகிறார்கள். இதுதான் அந்த படத்தினுடைய கதை. இப்படி ISIS-க்கு சேர்க்கப்பட்ட கேரளாவில் உள்ள முஸ்லிம் ஆண்களால் இந்து பெண்களை லவ் ஜிஹாதுங்கிற பேர்ல காதலித்து ISIS-க்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண்களின் பட்டியல் 10,000-க்கும் மேல். அதைத்தான் நாங்கள் இந்த கேரளா ஸ்டோரி என்கிற படத்தில் சொல்கிறோம்னு ஆரம்பத்தில் ஒரு படத்தை எடுத்தான். சரிப்பா, அவ்வளவு பெண்களை மதம் மாத்தி அவன் ISIS-க்கு அனுப்புற வரையில் எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியே? எந்த ஏரியாவிலேயே அவன் அனுப்பி வச்சான்? அவ்வளவு பேர் 10,000-க்கும் மேலங்க. அவங்க சொல்ற கணக்கு 1 2 இல்லை, 5 10 இல்லை, 10,000 பெண்களுக்கும் மேல அனுப்பி வச்சிட்டான். எது வழியா போனாவன்? கடல் வழியா போனா நம்ம கடல் படை என்ன செய்து பிடிக்க வேண்டியதானே? இல்ல ஏர்போர்ட் வழியா போனா ஏர்போர்ட்ல என்ன பண்ணிய பிடிக்க வேண்டியதானே? அதுவரையில் அந்த பெண்மணி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? வாயில் என்ன கொழுக்கட்டி அரைச்சு சொல்ல வேண்டியதானே? எல்லாம் பொய். 10,000-க்கும் மேற்பட்ட இந்து பெண்களை மதமாற்றி விட்டார்கள், லவ் ஜிஹாத் செய்து ஏமாற்றி விட்டார்கள், ISIS-இல் சேர்த்து விட்டார்கள். எல்லாம் இப்ப அங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறாங்க, சிரியாவில் இருக்கிறாங்க. இந்த பொய்யான கதைக்கு இப்ப பாகம் 2 கேரளா ஸ்டோரி பாகம் 2 2வது பாட்டு நாங்க படம் எடுக்க போறோம். அப்ப கேரளா முதல்வர் கண்டிக்கிறார், எங்க கேரளாவில் இது போன்ற படங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது பரப்பப்படுகிற வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பரப்புரை. கேரளா ஸ்டோரி ஆரம்பத்தில் உள்ள அந்த படத்தை எப்படி எங்கள் மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, புறக்கணித்தோமோ, அதுபோல் இதனையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று தெளிவுபட மாநில முதல்வர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப முஸ்லிம்கள் மேல ஒரு வெறுப்பை கக்குறாங்களா? இதே மாதிரி தான் இந்த பொய் புரட்டத்தான் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கள் கருத்தை தமிழகத்தில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய கிளைகள், அவர்கள் வகைராக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. லாவண்யா என்கிற ஒரு மாணவி ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தா, மைக்கேல்பட்டி, தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில ஒரு ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஹாஸ்டல்ல பல்வேறு அழுத்தங்களின் காரணத்தினால தற்கொலை செஞ்சுட்டாங்க. தற்கொலை என்பது தப்பான முடிவு, அந்த முடிவு எடுத்திருக்க கூடாது. அந்த தற்கொலை செஞ்ச காலகட்டத்தில் ஒரு 4.5 வருஷத்துக்கு மேல முன்னால தற்கொலை செய்த காலகட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பாஜக எல்லாரும் சேர்ந்து இது மத மாற்றத்தினால் கிறிஸ்தவ, மைக்கேல்பட்டியில் உள்ள அந்த கல்லூரி கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் மத மாற்றத்தில் ஈடுபட்டார்கள். அந்த பெண்ணை நிர்பந்தப்படுத்தினார்கள், கிறிஸ்தவனாக மாறிட்டு நிர்பந்தப்படுத்தினார்கள். அதன் காரணத்தினாலதான் அந்த பெண்ணு சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. கிளப்பி தமிழ்நாடையே அல்லோலகப்படுத்தினாங்க, தமிழ்நாட்டையே பரபரப்பா ஆக்கினாங்க. எங்க பார்த்தாலும் பத்திரிகையில், எங்க பார்த்தாலும் அதை பற்றி விஷம பேச்சுக்கள். அந்த பள்ளியில் உள்ள அத்தனை ஆசிரியர்களுக்கும் அவப்பேர் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. கடைசியில சிபிஐ விசாரிக்கணும்னு அந்த நேரத்தில் கிளப்பிக்கிட்டு இருந்து சிபிஐ அறிக்கை கொடுத்திருக்கு சில நாட்களுக்கு முன்பா. அந்த பெண், அங்குள்ள ஆசிரியர்களோ வேறு யாருமோ அந்த பெண்ணை மதம் மாற்ற முயற்சித்தார்கள் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. யாரு? சிபிஐ அறிக்கை கொடுத்தாங்க. பிஜேபி அண்டர்ல இருக்கிற சிபிஐ அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சும்மா ஒன்று அறிக்கை கொடுத்துடல. அந்த ஸ்கூல்ல 10 வருஷ காலமா படித்து முடித்து போன பிள்ளைகள், அவங்க யாராவது மதம் மாறி இருக்கிறாங்களா? 10 வருஷமாங்க, 10 வருஷமா படிச்சு முடிச்சு போன பிள்ளைகள் யாராவது மதம் மாறி இருக்கிறாங்களா? நாங்க பார்த்தோம், அவங்க கெசட்டை பார்த்தோம், அவங்க பேரை பார்த்தோம், யாருமே மதம் மாறல. மதமாற்றம் நடைபெற்றதுக்குண்டான முயற்சி எதுவும் அங்கே நடைபெற்றதாக எந்த தகவலும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. 10 வருஷமா உள்ள பசங்களுடைய டீட்டெயிலாம் பார்த்தோம், ஆதாரம் இல்லைன்னு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் என்ன? அந்த லாவண்யா மேட்டரா இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே இங்க இந்தியாவில் வாழ்கிற சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புவது, இங்கே அனைவரும் சமமல்ல என்கிற சமமற்ற அநீதியை பரப்புவதைத்தான் இவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது, நீதியை நிலைநாட்ட வேண்டும்,
பொய்யை பரப்பக்கூடியவர்களுக்கு எதிரான சாட்டை சுழற்ற வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீதிமிக்க ஒரு ஆட்சி முறையாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அன்னலாரின் ஆட்சி முறை தொடர்பான இறுதியாக சில செய்திகளை நம்ம பார்ப்போம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.